ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், பாம்பு பார்க்கிறதுக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. சாப்பிடுறியா நீ? எல்லா பறவை கூட விலங்கு கூட பேசிட்டே வர ஜஷிதா. ஜஷிதா வந்து இந்த பேக்கையும் இது நமக்கு மாட்டி விட்டாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு பாம்பு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பெரிய முதல்ல அது பாருங்க. கரடி குடுக்குன்னு நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. பிக்னிக் வந்த மாதிரி சாப்பாடு வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு தான் கிளம்பி இருக்கோம். பேபி மாம் வீட்டு கிரகப்பிரவேசம் வந்து அட்டன் பண்றதுக்காக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அப்படியே டைம் இருந்ததுன்னா சென்னை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போறோம். முக்கியமா வண்டலூர் ஜூ போலான்னு இருக்கிறோம். ஏன்னா ஜஷுதா தான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் போனதுல இருந்தே வந்து சிங்கம் புலி கரடி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, எப்ப பார்த்தாலும் துணி எடுத்து வச்சுக்கோ, நான் பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டே இருப்பா. பெங்களூர் போய் என்னமா பண்ண போறேன்னு கேட்டா, நான் போய் காட்டுக்கு போறேன், சிங்கம் பார்க்க போறேன்னு சொல்லுவா. இன்னைக்கு வண்டலூர் ஜூ போக முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஏதாவது ஒன்னு ரெண்டாவது காட்டிட்டு கூட்டு வரலாம். ஆமா பேபி, ஜஷிதா ரொம்ப ஹாப்பியா இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு வேற லீவ் தானே, ஜாலியா போயிட்டு வந்துடலாம். பேபி காலையில வெறும் வயித்தோட போறோம். ஒரு டீ இல்லனா ஒரு டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இப்பதான் மணி 7:30 மணி ஆகுது. நாங்க வந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பலாம் சொல்லி பிளான் போட்டோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சு. பேபி இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. நான் தோசை ஆர்டர் பண்ண பூரி ஜெஷிதாக்கு இன்னும் வரவே இல்லை, வெயிட்டிங். ஜெஷிதா ஒரு பக்கம் படுத்து தூங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் படுத்து. ஜெஷிதா உவா சாப்பிடலாம் டி, இட்லி போவா சாப்பிடலாம். அவர் அந்த தான் ஆட்டம் அப்படி நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாமா வீட்டுக்கு போயிருந்தோமா, பேபியோட மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரே ஆட்டம் பசங்களோட. அதான் தூங்கிட்டு இருக்காரு விடிய சாப்பிட்டுட்டு மறுபடியும் சென்னையை நோக்கி போகலாம். செங்கல்பட்டு டோல்கேட்டில் ஒரு இளநீ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து இளநீ குடிச்சிட்டு இருக்காரு. வழுக்க இருக்குதா என்னன்னு தெரியலையே. இளநீ சூப்பராக இருக்காமே ஃப்ரெண்ட்ஸ். பேபி இளநீ நல்லதுன்னு எனக்கு ஒன்று வாங்கி வந்துட்டாரு. நைஸ். இங்க பாருங்க இளநீ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நான் சொன்னா இளநீ நல்லா இருக்கா? குடி. ரஷிதா தூங்குறாளே, நல்லா இருக்குல்ல. செங்கல்பட்டு டோல்கேட் ஃப்ரெண்ட்ஸ். டோல்கேட்ல வந்து இளநீ குடிக்கிறோம். ஜஷுதாவுமே தூங்கி ஏஞ்சிட்டாரு. இளநீ வேணுமான்னு கேட்டோடனே ஊன் மண்டையாட்டினாரா. அவருக்கு ஒரு இளநீ வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இளநீ குடிச்சிட்டு போலாம். நல்லா இருக்கு சூப்பரா இளநீ. காலையில இப்போ 9:30 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளவு வெயில் வந்துருச்சு பாருங்க, சரியான வெயில். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. எங்க ஜிஸ்தா போறோம்? நம்ம எங்க போறோம்? பேபிமா உனக்கு தெரியுமா? தெரியுமா? பேபிமா வீட்டுக்கு போய் யார பாப்ப? மோனா பாப்பியா ஃப்ரெண்ட்ஸ்? பேபிமா வீடுன்னு சொன்னாலே மோனா தான் இவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான் மோனா அக்காவை பார்க்க போறேன், மோனா பார்க்க போறேன் சொல்லிட்டே வர்றாரு இவரு. போலாம். எங்கம்மா வந்திருக்கோம்? பெங்களூர் இல்லம்மா, வண்டலூர் ஜூ. அவரு சிங்கம் புலி பார்க்க போறோன்னு பெங்களூருன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அத வந்து பேபி வாயிலே சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப நான் வண்டலூர் ஜூ பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஜஷிதா. வண்டலூர் ஜூ சொல்லுமா? வண்டலூர் ஜூ. ஜஷுதாக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. வண்டலூர் ஜூ தான் போக போறோம். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர். செவ்வாய்க்கிழமெல்லாம் லீவுன்னு நினைக்கிறேன் பேபி. இன்னைக்கு இருக்கு, அழகா போலாம். திறந்து இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம கிரௌடா இருக்கு. கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து போறோம். ஃபுல்லாவே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு லீவ் இல்ல பேபி. இதுக்கப்புறம் பசங்களை கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேரு. கார் பார்க் பண்ணியாச்சு. நம்ம வண்டலூர் ஜூ போய் சுத்தி பார்க்கலாம். ஜஸ்விதா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டே சுத்திங்க இருந்தோம். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, கழுத்துல வச்சுட்டு சுத்திங்க இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருத்து தெரிஞ்சிருக்கு. அழகா சுத்தி பார்க்கலாம். நிறைய கிரௌட் இருக்குப்பா. குட்டி பசங்க எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, சம்மர் ஆரம்பிச்சு
வச்சா மேக்ஸிமம் ஜூல நிறைய பேர் இருப்பாங்க, நிழலாவும் இருக்கும், நிறைய விலங்குகள் பார்க்கவும் நல்லா இருக்கும். நம்ம பெங்களூர் போய் பார்த்ததுல இருந்தே ஜஸ்ட் ஆர்வமா கேட்டாரா, அதனால நீ வண்டலூர் ஜூ வந்துட்டோம். அப்புறம் ஒரு சம்பவம் பத்தி சொல்றேன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சம்பவம்? இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றாரு. பேபியை நம்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சு புடவை கட்டி ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். கடைசியில் இன்னைக்கு ஃபங்க்ஷனே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் ஃபங்க்ஷனா. பேபிமா அப்பவே சொன்னாங்க சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு எப்படி கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா தெரியல. நடுமத்தி முன்னாடி நாள் 14ஆம் தேதின்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 14ஆம் தேதி 15ஆம் தேதியான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல கூட்டின்னு வந்துட்டேன் உன்ன. இன்னைக்கு லவர்ஸ் டே இல்ல, நம்ம வந்து பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா வந்தாச்சு. ஓ லவர்ஸ் டேவா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பேபி. வெறுங்கை வச்சு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லு. சரிவா போலாமா? போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக நம்ம வெளிய வந்திருக்கோம். வண்டலூர் ஜூ சுத்தி பார்க்க. இருந்தாலும் மீசல மண்ணு ஓட்டாத மாதிரி சமாளிச்சுட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? சரி. நான் ஜெசிதா காலியா இருக்கா? நல்ல வேளை நீ ஜெசிதாக்கு லீவ், ஸ்கூல்ல இருந்ததா ஸ்கூல் லீவ் போட்டு வந்ததுனா உன்னை அடி அடின்னு வச்சிருப்பேன் நானு. சரி. என்னப்பா? செப்பல விட்டு வரா பாரு, ரோட்ல செப்பல் எல்லாம் விட்டுட்டு. ஐ அவளை விட்டுட்டு வந்துதான் இன்னொரு செப்பல்னு சொல்லுங்கடா. செப்பல் ஒழுங்கா போட்டுன்னு வரணுமா ஜெஸ்விதா? நீ போட்டுன்னு வரியா? போட்டுனப்பா அம்மா கிட்ட போடுறீங்க செப்பல. இவளுக்கு இந்த செப்பல்லாம் செட்டே ஆகாது. 2 தடவை ஏறி விட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டலூர் ஜூ வந்தாச்சு. நம்ம உள்ள போயிட்டு சும்மா சுத்தி பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். என்னம்மா தலையில போறது எங்க இருக்குது? இங்க விக்கலையா? அது வீட்ல இருந்து எல்லாம் போட்டு வந்துறாங்க. சரி அப்பா வீட்ல இருந்து அப்புறம் எட்டுன்னு வரேன். வா இங்க விக்கும். வித்தா வாங்கி தரலாம். வா. பூங்காவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு நீர்வீழ்ச்சி செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குகைக்குள்ள போற மாதிரி தான் பூங்காக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். ஆமா முன்னாடியே இருக்கு, நம்ம வந்திருக்கோமே ஆல்ரெடி. சூப்பரா இருக்கு. நிழலா நேரம் வண்டலூர் ஜூக்குள்ள வந்த உடனே முதல்ல பப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பப்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டு போய் சுத்தி பார்ப்போம். ஏதாச்சும் வாங்கிட்டாங்களான்னு கேட்டுட்டே வந்தா ஜெசிதா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெம்பா சுத்தி பார்க்கலாம்ல. இன்னும் ஒரு 1 hour 2 hours இங்கே டைம் கரெக்டா இருக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சுத்தி பார்த்தனா அப்படி போகும்போது டயர்ட் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஓகே. என்னம்மா அங்க போய் வெள்ளாலாமே உள்ள ஊறவா வெள்ளாலாமான்னு கேக்குறாரு. டைனோசர் பார்த்துட்டாரு. அங்க இருக்கு டைனோசர். இது மான். அப்படியா? பசங்க பார்க் மாதிரி வச்சிருக்காங்க. என்ன செய்யுதா பாரு உங்க பூங்கால விளையாடுறதுக்கு போறா, வரவே மாட்டேன். ஓடுறா பாரு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குக்குள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. ஜஷிதா வந்து ரொம்ப ஆர்வமா ஓடுறாரு. ஜஷிதா ஸ்லோவா போ. பார்க் எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. நல்ல பெரிய, ஆமா நல்ல பெரிய பார்க் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பசங்க வந்தாலும் விளையாடுறதுக்கு இடம் நிறைய இருக்கு. இதுக்குள்ள வந்தோம். வந்து சில்ட்ரன்ஸ் ஏரியாக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளே எனக்கு வேர்வே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சில்ட்ரன்ஸ்குள்ளே அந்த விளையாடுறதுலே விளையாடிட்டு இருந்தேன். செம ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். பானா வரவே இல்லை, ஃபுல்லா விளையாடி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தா செம ஜாலியா இருக்கு. இதுல வர்ற அதுல வர்ற நல்லா இருக்கு. செம ஹாப்பியா என்ஜாய் பண்ணா. நம்ம அனிமல்ஸ் பார்க்க போலாமா? சைக்கிள் வாடகை எடுத்துட்டு சைக்கிள்ல போமா? சைக்கிள்ல போலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரி வண்டி இருக்கு, பேட்டரி வண்டியில போலாம். அதுவும் இல்லைன்னா வேன் இருக்குது. லயன் சஃபாரி கூட்டு போவாங்களாம். அப்படியா? போவாங்களான்னு தெரியல நம்ம இது பார்த்தது இல்ல. நீ லயன் சஃபாரி போறியா? என்னவா என்னவா கேக்குறாரு? லயன் சஃபாரி போறேன் நானுன்றாரு. பரவாயில்ல, உள்ளேயே சாப்பிடுறதுக்குலாம் இருக்கு பேபி எல்லாமே. ஆமா எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது. ஐஸ்கிரீம் பப்ஸ் ஜூஸ் எல்லாமே இருக்கு. ஒருதான் கொண்டாட்டம் இன்னைக்கு. சைக்கிள் வாடகை கேட்டு பாரு. சைக்கிள் இவ்வளவு உட்கார ஓட்டி போக முடியுமா? பாப்போம் வா உள்ள போய் கேட்போம். சைக்கிள் எங்கன்னு தெரியல. அங்கேயா சைக்கிள்? சைக்கிள் வருது. இவ்வளவு கூட்டம் உட்காந்து வெயிட் பண்ணி போகணும் போல. ஆமா லைன் போல இருக்கு. நடந்தே போயிடலாம், வாக்கிங் போன மாதிரி. இல்ல வந்துரும் கடகடன்னு வண்டி வந்துரும்டி. ரஷிதா வெயில் அடிக்குது, தொப்பி மட்டும் வாங்கிக்கோ. பேக் வேணுமா? அவளுக்கு தொப்பி வேணும். பேக் வேணும்னு கேக்குறேன். அந்த பேக்லாம் வேணாம், அது வேஸ்ட். அது ஷாப்பிங்கே பண்ணிட்டாரு. பேக் ஒன்று, தொப்பி ஒன்று. வெயில் அடிக்குதுல, அதனால
மேல தொப்பி இந்த பேக் வேணும் வேணும் இவ்வளவு கேட்டு வாங்கி மாட்டிட்டு அடம் பிடிச்சி பேக் வாங்கி மாட்டின்னு வர எதுக்கு அந்த பேக்னு தெரியல சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாரு சைக்கிள் தான் கியூ நிக்குது சங்கீதா எல்லாத்துக்குமே கியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் நடந்தே வந்துட்டோம் சைக்கிள் எடுக்கலாம் வண்டியில் போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் நம்ம நடந்து போனால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் தான் நடக்க போகிறோம் அது மாதிரி சுற்றி பார்த்துட்டே நடந்துக்கலாம் சொல்லிட்டு நடந்தாச்சு நடந்து ஜாலியாக போயிட்டு ஆமாம் நிழலாக தான் இருக்கு நல்லா ஜாலியாக இந்தாடி தண்ணி குடிக்கிறேன் நல்லா இருக்கு மான் நல்லா இருக்குதாம்மா என்னம்மா மானை தொட போறாரா ஜெஸ்விதா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மான் எவ்வளவு அழகா 2 மான் வந்து இருக்குது பக்கத்துல சூப்பரா மான் வெளியே இருக்கு கொம்பு நல்லா நல்லா ஆமா இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது ஒரு மான் இங்க ஒரு மான் இருக்கு அழகா அது எல்லாரையும் பாக்குது பாக்குது கிட்ட வருது குட்டி மான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொம்பு மான் பக்கத்துலயே மயிலுமே தோகை விரிச்சிட்டு இருக்கு நல்லா இருக்கு அழகா மண்டலூர் ஜூ ரொம்ப பெருசு ஆமா எங்க நம்ம இப்ப பன்னார்கட்டா ஜூவே போனோமே அதுவே ஒரே ரவுண்டு தான் சின்னதா இருந்தது இது ரொம்ப பெருசு நடக்க நடக்க போயிட்டே தான் இருக்கும் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து 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 ஆஸ்ட்ரிச் பறவை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஆஸ்ட்ரிச் ஜெஷிதா ஆஸ்ட்ரிச் பார்க்கலாமா ஆமாம் இது கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்குது ஒயிட் கலர் ஆஸ்ட்ரிச்சும் இருக்குது சூப்பராக இருக்குல்ல நல்லா பெண்டு போட்டு இருக்கு நல்லா இல்லை நல்லா கழுத்து நீட்டாகவும் வச்சுருக்கீங்க வாத்து மாதிரி இருக்கு நான் பார்க்கறதுக்கு அன்னம் கருப்பு அன்னம் பறவை அப்போ கலர் கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னம் பறவை அன்னப்பறவைனாலே ஒயிட் கலர் பேபி இது கருப்பு கலர் கலரா நிறைய கலர்ல இருக்கு காட்டு எருமை பாரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காட்டு எருமை நிறைய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பின்னாடியே பேக்ரவுண்டில் மலைலாம் இருக்கு நல்லா இருக்கு அழகா வா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு அடுத்து நாங்க சிங்கம் புலி வந்து பார்க்க போறோம் செம்ம கிரவுட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிழல் இடம் தண்ணியுமே இருக்கும் சங்கீதா ஆர்ஓ வாட்டர் எல்லா இடத்துலயும் ஆர்ஓ இருக்கு ரெஸ்ட் ரூம்லாம் பக்காவா சூப்பரா இருக்கு பேபி மெயின்டைன் பண்றாங்க ஆமா ஜெஷிதா செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு வேற லெவல் இன்னைக்கு நீ வந்து உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் பேபி நீ காலையில சீக்கிரமா ஏஞ்சி தப்பான நாளா கூட்டின்னு வந்தாலும் இன்னைக்கு நமக்கு வந்து தானா அமைஞ்சிருக்கு பத்தியா ஆமா நம்மளே பிளான் பண்ணிருக்க மாட்டோம் வரணும் பெங்கால் டைகர் தான் அங்க படுத்துக்கிட்டு இருக்கு ஒரு டைகர் ரொம்ப நேரமா படுத்து தூங்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்க பாருங்க அந்த பக்கம் ஒரு டைகர் தூங்குது லயன் தெரியலையா லயன் தெரியலன்றாரு ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ் லயன் இருக்கு ஆனா தூங்கிட்டு இருக்கு வா காட்டுற மாமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் லயன் படுத்துட்டு இருக்கு ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கு லயன் பார்க்க வந்து கடைசியில் லயன் பார்க்க முடியல பெரிய பெரிய மான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மான்லே நிறைய வெரைட்டி நினைக்கிறேன் இது ஒரு வெரைட்டி வா எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிக்னிக் வந்த மாதிரி சாப்பாடு வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மரத்தடியில் உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி ஒரு சமோசா சைடிஷ் வாங்கி வச்சு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் யஷிதா வணக்கம்மா உனக்கு என்னம்மா வேணும் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்ண்ணா சாப்பிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக கரெக்டா இருக்கும் பேபி ஓகே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தம்பி வீட்ல இங்கே ஸ்டே பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அதுக்கப்புறம் காலைல ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு போலாம் போயிட்டு ரிட்டர்ன் வர கஷ்டமா இருக்கும்ல அதனால இங்கே தங்கிட்டு போலாம்னு பிளான் பண்ணிட்டு நாங்க ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு
இங்க பாருங்க ஜெஷிதா வந்து இந்த பேக்கையும் இதையும் நமக்கு மாட்டி விட்டாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. உன் பேண்ட்டுக்கு டி-ஷர்ட்டுக்கு வேற லெவலா இருக்கு. ஜெஷிதா இங்க கரடி இருக்கு, வா கரடி பார்க்கலாம். ஆமாம் கரடி கிட்டே தான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நல்ல க்ரௌடாக இருக்கு. இங்கே பாரு ஜெஷிதா கரடிய மேலே நடக்குது பாரு. குடுக்குன்னு ஓடியாருமா மறுபடியும். அது பாரு வாக்கிங். அங்கே பாரு ஜெஷிதா கரடி. ஃப்ரெண்ட்ஸ் கரடி குடுக்குன்னு நடந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. கரடி நோண்டி தான் வைக்கும். பார்த்தியா ஜெஷிதா, மறுபடியும் யூ டர்ன் போட்டு போவாரு. இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வாக்கிங் போறாரு. நம்ம சாப்பிட்டது இந்த கரடி பார்க்க வர்றதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிருகிருன்னு மயக்கம் வருது. எவ்வளவு தூரம் நடந்து வரோம் நாங்க. என்ன ஜெஷிதா என்னமா சொல்ற? பாய் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றாரு கரடிக்கு. சரி சொல்லிட்டு வா போலாம். அவர் வாக்கிங் போறாருல, நம்மளும் வாக்கிங் போலாம். அடுத்தது வந்து குள்ளநரி பார்க்க போறோம். குள்ளநரி திருடவே கூடாது. இந்தியன் ஃபாக்ஸ். குள்ளநரி ரொம்ப குட்டியாகுது, படுத்துனுக்குது பாரு. கிளாஸ் போட்டுருக்காங்க. நரி என்னம்மா அசைவே மாட்டேங்குதா? என்ன நரி என்ன தூரமா போயிட்டே இருக்கு ஜெஷிதா நரி. பார்த்தது அடுத்தது பறவை பார்க்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெலிக்கன் பறவை தான் இருக்கு. ஆமா அதான் பெலிக்கன் பறவை தான் பெருசு பெருசா இருக்கும். எவ்வளவு பெரிய பறவை. மீன் தான் அப்படியே பிடிக்கும் செய்யுதா, அப்படியே பிடிச்சி சாப்பிடும். அது பாரு அந்த பறவை பிடிச்சி சாப்பிடுது பாரு. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் முழுங்கிடும். நடந்து நடந்து டயர்டாகிட்டோம். டயர்டாகி டீ குடிக்கலான்னு வந்து காஃபி மட்டும்தான் இருந்தது. 2 காஃபி வாங்கி ஆளுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு எனக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கினா பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. சிரிக்கிறா பாருங்களா. எப்படி சொல்ற பாரா, என்னை விட்டு சாப்பிட்டல நீ, அதனால தான் நான் சாப்பிட்ற பிடிங்கன்றா. ஒரு பிரேக், டீ சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த விலங்கு பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. என்ன செய்யுதா? அதான் வேடந்தாங்கல்ல இருந்து வந்ததா. வேடந்தாங்கல் பேர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உலக உருண்டை மாதிரி கட்டிக்கிறாங்க கூண்டு. நல்லா பெரிய கூண்டு கட்டி அது உள்ள வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ பறவை வச்சிருக்காங்க. எவ்வளோ ஹைட் இருக்கு பாரு. மீன் பிடிச்சி 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 சாப்பிடுதுங்க எல்லாமே. பாம்புகள் முதலைகள் எல்லாமே இங்க தான் இருக்குன்றாங்க. பாம்பு என்ன ஜெஷிதா, பாம்பு பார்ப்போம். சாப்பிடு சாப்பிடு. அங்க பாரு ஏரோப்ளைன் போயிடுச்சு. கடைசியா வந்து பாம்பு செக்ஷன் வந்தாச்சு. பெரிய பாம்புப்பா, மலை பாம்பா. எவ்வளவு பெரிய பாம்பு. அடுத்தது அவர் குடுக்குன்னு பாம்பு பார்க்கறதுக்கு ஆர்வமா போவார் ஜெஷிதா. அனகோண்டாவா? ஓஹோ, கண்ணாடி விரியன் பாம்பு தான், ஸ்னைப்பரு. பாம்பு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். கண்ணாடி விரியன்னா சரியான பாய்சன் செய்யல. அது
மலைப்பாம்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலைப்பாம்பு தான் நினைக்கிறேன். பாம்பு நல்லா பெரிய பாம்பா இருக்கு. என்ன ஜெஷிதா, பாம்பு நல்லா இருக்குதா? எவ்வளோ தூரம் தலையை தூக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு. எழுந்து நிக்குது சங்கீதா, எவ்வளோ ஆயிட்டு. பெரிய பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, அங்க பாரு கடைசியா மூலையில படுத்துன்னு இருக்கு பாரு, அங்க பாரு. ஆனா அது வந்து வந்ததுன்னா ஒரு ஆள் வேற எந்திரிக்கும் அப்படியே. எவ்வளவு பெரிய முதல்ல பாருங்க, கிளியரா இருக்குது சங்கீதா, எந்த ஒரு அடிக்கடி படாம சூப்பரா இருக்கு சங்கீதா. அந்த முதல்ல பாய புலம்பிக்கிட்டு இருக்கு, பெரிய முதல்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மனு கச்சிருமா முதல்ல கிட்ட போறியான்னு கேட்டேன். ஒரே கடி கச்சிரும் ஒண்ணு. பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த முதல்ல பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பாம்புலாம் பார்க்க நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம கடகன்னு போனோம்னா தான் கால் வலிக்குது. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து இருந்துட்டு போனா நல்லா இருக்கு பார்க்க. பாம்பு நிறைய பாம்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா அப்படியே ஆர்வமா பார்த்தாரு, அங்க போலாம், அங்க போய் பார்க்கலாம், இங்க போய் பார்க்கலான்னு. ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. இப்போ கடைசியா யானை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். யானை வா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யானை இங்கே தான் வச்சுருக்காங்க. யானை என்ன டான்ஸ் ஆடுது, பின்னாடி வாட்டமாக நடக்குது, முன்னாடி வாட்டமாக நடக்குது. குட்டி யானை போல சத்தம்லாம் போடுது. ரெடி நீர் யானை சத்தம் போடுதுமா? ஏன் சத்தம் போடுற? நீர் யானை பார்த்துட்டீங்களா? போகலாம் வாங்க. அடுத்தது வந்து காண்டாமிருகம் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய காண்டாமிருகம், யானை மாதிரிக்குது. எவ்வளோ பெரிய காண்டாமிருகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் இருக்கும் காண்டாமிருகம். எவ்வளவு சூப்பரா தெரியுது பாத்தியா காண்டாமிருகம். அந்த காலத்துல போருக்கு போகும்போது ஒரு கவசம் போட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் கவசம் அது ஷேப்பே அப்படிதான் இருக்கு. காண்டாமிருகம் வேகமா வருது பாருமா. அது மூக்கு பக்கம் ஆம்பு மாதிரி இருக்கு. எல்லா பறவை கூட விலங்கு கூட பேசிட்டே வரா ஜஷிதா. ஆஸ்ட்ரிச் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. வருது அது கிட்ட. ஆமா, அது எப்பவுமே ரியாக்ட் பண்ணும் தெரியுமா? பேருட்டு கூட்டா வரும் தெரியுமா? அது ஆய் சொன்ன உடனே வருது பாருமா ஆஸ்ட்ரிச். அழகா சம ஹைட் பேபி, சரியான ஹைட். இங்க நிறைய விலங்கு இருக்குல்ல பாக்கிறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்தா ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்கலாம். வா ஜஷிதா வா. ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா செம ஹாப்பி இன்னைக்கு. எல்லாமே பாத்துட்டு ஆனா நல்லா கோஆபரேட் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா நடந்து வந்துட்டு இருக்கா. எப்பயாவது அழுக முடியலனா தான் தூக்க சொல்றா. கொஞ்ச நேரம் நாங்களும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க விட்டு அழகா நடந்து எல்லாத்தையும் பாத்துட்டு அங்க பாருங்க ஒட்டகச்சிவிங்க எடுத்து பாருங்க. ஒட்டகச்சிவிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சுத்திக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மரத்துல பாதியே வா எவ்வளவு ஹைட். இங்க வா ஒட்டகச்சிவிங்க. ஒட்டகச்சிவிங்க நடந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அழகா நடந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க ஒட்டகச்சிவிங்க சூப்பரா நடந்து போகுது. அழகா நடந்து போகுது. என்ன சங்கீதா? கழுத்து நல்லா நீட்டா இருக்கும். பாத்துட்டீங்களா? சூப்பரா இருக்கா. கடைசியா சொரா மீன்குள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா மீன் தான். கலர் கலரா கலர் ஃபிஷ்ல நிறைய வச்சிருக்கேன். இங்க பாருங்க கடன்னு ஒரு ரவுண்ட் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா நல்ல கலர் மீன்.
அப்படியே எல்லா மீனும் நிறைய இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வண்டலூர் ஜூ ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு 12 மணிக்கிட்ட வந்தோம். இப்போ மணி 5 ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் வண்டலூர் ஜூ வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க இருந்தா கூட்டு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஜெசிதா நீ என்ஜாய் பண்ணியாமா? ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.